ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான் மக்களுக்காகவே நான் 35 வயசுக்கு மேலே கண் குறைபாடு வந்துடுது. 35 வயசுக்கு மேலே எங்கெங்க வருது? இப்போ பிறக்கிற குழந்தைலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து எல்லாத்துக்குமே கண் குறைபாடு வருது. அதுக்கு கண்ணை செக் பண்ண டாக்டர்கிட்ட போனோம்னா கண்ணுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ண மாட்டாங்க. கண்ணாடியை தான் சஜஷன் பண்ணுறாங்க. கண்ணாடி வாங்கி போடுங்க, இந்த கண்ணாடி போடுங்க, அந்த கண்ணாடி போடுங்கன்னு சொல்லி கிட்ட பார்வைக்கு, எட்ட பார்வைக்கு, தூர பார்வைக்கு எல்லாத்துக்குமே கண்ணாடி தான் கொடுக்குறாங்க. டாக்டரோட வேலை கண்ணை சரி பண்ணுறது வேலை இல்லை, கண்ணாடி விற்கிற வேலையாக தான் இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் கண்ணாடி கடைங்க தான் நிறையா வந்துருக்கு. அப்படியே வேறு வழி இல்லைனாலும் எக்ஸசைஸ் பண்ணி அது பண்ணி செஞ்சு சரி பண்ணிக்கலானாலும் எப்படி இருந்தாலும் கண்ணாடி போடுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு கண்ணாடி வாங்க போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மாடல் வேணும், கலர் வேணும், ஃப்ரேம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் வாங்கி நிறைய தப்பு செஞ்சிடறாங்க. நான் செஞ்ச தப்பு அதே மாதிரி தான். இந்த பாருங்க, இந்த கண்ணாடியை கலர் நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஃப்ரேம் வேணும்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அவங்க விற்கிறதுக்கு விற்றுறாங்க. எப்படியாவது அவங்களுக்கு விற்றுடணும். இதை வாங்கினா 1800 வாங்கினேங்க. வாங்கி இது அப்படியே கிடக்கு. இது 150 ரூபான்னு வாங்கினா இதுதான் யூஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த கண்ணாடி இப்படி நேர்கோட்டில் இருக்குது, அதனால் இது தெளிவாக தெரிகிறது. இந்த கண்ணாடி கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகிருக்கா, அதனால் இதை போட்டோம்னா தெரிகிறது கூட தெரிய மாட்டேங்குது. விற்கிறவங்க என்ன சொல்லணும், இது மாதிரி வாங்காதீங்க, இது மாதிரி வாங்குங்கன்னு சொல்லி கொடுக்கணும்ல. அவங்களுக்கு என்ன விற்றா போகுதுன்னு தலையில் கட்டிடுறாங்க. போய் கேட்டோம்னா ஒரு 4 நாள் போடுங்க, ஒரு வாரம் போடுங்க, அப்படியே பழகிடுங்கிறாங்க. நான் 1 மாதம் போட்டுமே எனக்கு பழகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் கண்ணு வலி தான் வந்துச்சு தவிர, அதனால் இதை தூக்கி போட்டுட்டு இது 150 ரூபா தாங்க. இதை வாங்கி கிட்ட பார்வைக்கு ஃபோன் நோண்டும் போது, இதை படிக்கும் போது கிட்ட பார்வைக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது 1800 ரூபா வேஸ்ட்டு. இதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் 150 ரூபாயில் வாங்கினாலும் சரி, 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, இந்த கண்ணாடியோட ஃப்ரேம் மட்டும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. விற்கிறவங்க சொல்லவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக வாங்கிக்கணும். அதே மாதிரி அப்பப்போ கண் மசாஜ், கண்ணுக்கு என்ன ஆகாரம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு பார்த்து சாப்பிடுங்க. என்ன டாக்டருங்க என்னன்னு தெரில, படிச்சுட்டு தான் வராங்களோ காசு கொடுத்து வராங்களோன்னு தெரில. கண்ணை சரி பண்ணால் யாருமே வரல. கண்ணாடி தான். கண்ணாடி கடைங்க ஒரு ஏரியாவுக்கு போனோம்னா 100 கடைக்கு மேலே இருக்குது. சரி மக்களே, என் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் கோடான கோடி மக்களே. பாய்.